Manalam.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். நீங்களும் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு கல்யாணம் அப்படின்னு வரும்போது அது அந்த பார்ட்னர், அந்த கணவன் மனைவி இல்ல அந்த ஆண் பெண்ணுக்கு உண்டான உறவு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இடையிலே உண்டான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது எப்பவுமே அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்களையும் சேர்த்துதான். அதாவது அவங்க பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த சொசைட்டியையும் சேர்த்த ஒரு விஷயம்தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உறவு சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா மாமியார் மருமகள் அப்படிங்கிற உறவு சிக்கல் தான் இங்க எல்லா வீடுகள்லயுமே மோஸ்ட்லி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீப காலமா நம்ம ஒரு இணக்கமா இருக்கிற மாமியார் அண்ட் மருமகளை கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இருந்தாலும் அது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகணும், நிறைய மருமகள் மாமியார் சண்டைகள் அப்படிங்கிறது இல்லாம இருக்கணும். இது ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்குது? அப்படி அந்த மாதிரி அவங்களுக்குள்ள சண்டைகள் வந்தா அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவங்க பார்ட்னர் கிட்ட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது அந்த கணவன் கிட்ட, அந்த ஆண் கிட்ட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஆணுக்கும் அது மன உளைச்சலையும் தீராத ஒரு வேதனையையும் அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மாமியாரும் மருமகளும் ஹாப்பியா இருந்துட்டாலே அந்த ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியான ஒரு ஃபேமிலியா இருக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண போற டிப்ஸை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்டா நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, மாமியாருக்கு இருக்கிற ஒரு விஷயம், என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோ, இது வரைக்கும் என்கிட்ட பாசமா இருந்த என்னோட பையன், இப்பெல்லாம் எல்லாருமே ஒரே ஒரு பையன் இருக்காங்க, இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா 2 பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மகனுக்கும் அந்த தாய்க்குமான உறவு ரொம்ப இணக்கமானதா, ரொம்ப 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 ஒரு சென்சிட்டிவான க்ளோஸான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இயல்புலயே அந்த மாமியாருக்கு அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்துடும். எனக்கு இன்னொரு மருமக வந்துட்டா, என் பாசத்தை பங்கு போட்டுக்க இன்னொரு பர்சன் வந்துட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்து என் மகன் எங்க என்ன மதிக்காம போயிடுவானோ, என் மேல அவனுக்கு இருக்கிற பாசம் எங்க குறைஞ்சிருமோங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். இதை மாமியாருங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கடுத்து வர வாழ்க்கை, இதுக்கடுத்து வர நாட்கள் அப்படிங்கிறது, உங்க மகனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களோட ஒய்ஃப் கூட தான். அவங்க ஒய்ஃபை டேக் கேர் பண்ணிக்கிறதும், அவங்களுக்கான ஸ்பேஸை அவர் கிரியேட் பண்ணி கொடுக்கறதும், அவரோட ஃபியூச்சர் ஃபேமிலியை அந்த லைஃப் பார்ட்னரோட பில்ட் பண்றதும் அவரோட மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, எல்லாத்தையும் தாண்டி அவரோட ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த ஃபியூச்சர்ல வர அவங்க ஒய்ஃபும் அவங்க கிட்ஸும் அப்படிங்கறது மாமியாருங்க என்னைக்குமே கன்சிடர் பண்ணிக்கணும். அதை மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி மருமகள்களும், மாமியார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, பெரிய விஷயங்கள்ல சஜஷன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க அம்மா சொன்னா அவங்க எப்படி ஏத்துப்பாங்களோ, அவங்க அம்மா சொன்னா எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ, அதே மாதிரி மாமியார் சொல்லும்போது சரி இதெல்லாம் ஒரு டென்ஷனா, இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணாம, எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணாம, சரி அதுல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 25-30 வருஷம் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க வந்து நம்மளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, ஸோ அதையெல்லாம் நம்ம ஏன் கேட்கக்கூடாது, சரி அது நமக்கு கரெக்டா இருந்தா நம்ம கேட்டுப்போம், சரி சொல்லுங்க அத்தை அப்படின்னு இவங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த மாமியாருக்கு இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு குறையிறத மருமகள் நேர்லயே பார்க்கலாம். இதுதான் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் டிப். அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன, நெக்ஸ்ட் விஷயம், செகண்டா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலி, அந்த வீடு அது வரைக்கும் மாமியார் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். அவங்க தான் முக்கியமான முடிவுகளை எடுத்திருப்பாங்க, அவங்க தான் அந்த வீட்டுக்குண்டான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. கணவரை பராமரிக்கிறதும், அவங்க பசங்களை பராமரிக்கிறதும், முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுலையும் அவங்க தலையீடு தான் எப்பவுமே இருந்திருக்கும். புதுசா மருமகள் வரும்போது அவகிட்ட சஜஷன்ஸை மகனும் கேட்பாரு, அவங்களும் கேட்க வேண்டியது வரும், ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது வரும். சில நேரங்கள்ல மருமகளோட முடிவை அவங்க எடுத்து அவங்க செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அங்க கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இத்தனை நாள் நான் தானே எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன், அப்ப என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்களா, நான் வேண்டாதவள் ஆயிட்டேனா, இப்ப அவ வந்திருக்கான்னொடனே எல்லாருமே அவ பேச்ச கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அந்த மாமியாருக்குள்ள கிரியேட் ஆகும். இத மருமகள்கள் புரிஞ்சுக்கணும், மாமியாருங்களும் புரிஞ்சுக்கணும். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அவங்கவுங்க தான் தலைவி அப்படின்னு வரும்போது, இவங்க ஃபேமிலிக்கு இவங்க இத்தனை நாள் தலைவியா இருந்தாங்க, இவங்க மகனோட சேர்ந்து மருமகள் உருவாக்க போற அந்த ஃபேமிலிக்கு அவங்க மருமகள் தான் தலைவி அப்படிங்கிறத அந்த மாமியார் ஏத்துக்கணும். மருமகளும் சரி நம்ம மாமியார் தானே சொல்றாங்க, அவங்களுக்கு விருப்பப்படியே செய்யலான்னு சில விஷயங்களை அவங்களுக்காகவும் செய்யலாம், சில விஷயங்களை இவங்களோட விருப்பத்துக்காக செய்யலாம். இதுல என்ன விஷயம்னா, இத்தனை நாள் மாமியார் செஞ்சுட்டு வந்தாங்கல்ல, அது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்களோட ஏஜ் வச்சு ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். புதுசா வர மருமகளுக்கு அவங்களுக்கு உண்டான பேட்டர்ன், இந்த ஜெனரேஷனுக்கு உண்டான விஷயங்கள் அது எல்லாமே இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முடிவை எடுக்கணும், ஒரு நியூட்ரலான ஒரு டெசிஷனை மேக் பண்ணணும். அப்படிங்கிறதுல ஆண்கள் தெளிவா இருந்துட்டாங்க, கணவர்கள் தெளிவா இருந்துட்டாங்க அப்படின்னாலே இங்க நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தவிர்க்க முடியும். அதுக்கு அடுத்ததான விஷயம் ஜெனரேஷனல் கேப். மூணாவதா நான் சொல்ற விஷயம் ஜெனரேஷனல் கேப். இந்த ஜெனரேஷனல் கேப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எப்படியும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் கிட்டத்தட்ட 20 to 25 வயசாவது மினிமம் இருக்கும். சோ மாமியாருங்கள் எப்பவுமே நான் அப்படிலாம் இருந்தேன், நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான்லாம் என்னெல்லாம் செஞ்சேன்னு தெரியுமா அப்படிங்கிறத உங்களை விட 20 25 வயசு இளையவங்க கிட்ட நீங்க அந்த விஷயங்களை சொல்லும் போது, நீ செஞ்சமா நான் ஏமா செய்யணும் அப்படிங்கிற கேள்விதான் உங்களை நோக்கி வரும். அதனால மாமியார்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கரண்ட் ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எப்படிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எக்ஸாம்பிளுக்கு அவங்க போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களுக்காக அவங்க எடுத்துக்கிற டைமா இருக்கட்டும், அவங்களோட கெரியரை சேஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டிராஸ்டிக் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 டிகேட்க்கு மேல அந்த கேப்ன்றது இருக்கும். அதை மாமியார்களும் புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வளைச்சு கொடுக்கணும். மருமகளுங்களும் இதை இன்னொரு டேர்ம்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அவங்களோட லைஃப்ல அவங்க வளர்ந்த விதம் வேற, அவங்க வளரும் போது அவங்களுக்கு இருந்த வசதிகள் எல்லாம் வேற, அவங்க இருந்தப்போ அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வேற, லைஃப் அவங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் வேற, நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வேற, நாம அனுபவிச்சுட்டு இருக்க விஷயங்கள் வேற, நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இது எல்லா மருமகளுங்களும் கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, அவங்களோட விருப்பத்தை அவங்க சொல்றாங்க, என்னோட விருப்பம் இதுதான் அப்படிங்கறத சாஃப்டா அவங்க கிட்ட கன்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் இதுல வர கிளாஷஸை மேக்சிமம் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பவுண்டரிஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதாவது நான் எந்த அளவுக்கு என்னோட சஜஷன்ஸை கொடுக்கணும், நான் எந்த அளவுக்கு என்னோட தலையீடு இருக்கணும், அவங்களோட அதாவது என் மகன் மருமகளுக்கு உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்னோட லிமிட் அப்படின்றது என்ன அப்படின்றது மாமியாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அந்த கணவனுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். அம்மாவை எந்தெந்த இடத்துல நம்ம சஜஷன்ஸ் கேட்கலாம், எல்லாத்துலயும் அம்மாவை கேட்கும் போது மனைவிக்கு அது பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். எல்லாத்துக்குமே அம்மாவை கேட்கிறாரு, டிபெண்ட் பண்ணியிருக்காருன்ற கம்ப்ளைண்ட் உங்களை நோக்கி எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க மனைவியோட டெசிஷன்ஸ்க்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுங்க. அதே மாதிரி மருமகளும் மாமியாரோட வயது, எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கடந்து வந்தது எல்லாமே இருக்கும். அதனால அவங்க சொல்ற டெசிஷன்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க. எல்லா நேரத்திலயும் நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா எது தவறு, எது கரெக்ட், எது ஓகே, உங்களுக்கு எது ஏத்துக்க முடியும்ன்றதும் இருக்கும். அதையும் நீங்க உங்க கணவர்கிட்ட நல்ல முறையில சொல்லுங்க. உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க, என்ன உங்க அம்மா சொல்றதுதான் கேட்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணி அவர்கிட்ட சண்டை போடாம, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் அப்படிங்கறத அவர்கிட்ட நீங்க சாஃப்டாவே கன்வே பண்ணலாம். அதுக்கு அடுத்ததா ஒவ்வொருத்தரோட உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது. அதாவது இப்ப மருமகள் ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா அந்த விஷயத்த காது கொடுத்து மாமியார் கண்டிப்பா கேட்கணும். உன் வயசு என்ன, என் வயசு என்ன, நான் பார்க்காததெல்லாம் நீ பார்த்துட்டியா, நான் மாமியார் நீ மருமக, நான் சொல்றதுதான் நீ கேட்கணுங்கிற ஈகோல நீங்க பேசாம, சரி அவங்க சொல்றதையும் நாம கேட்போம்னு நீங்களும் கேட்டுக்கணும். அதே மாதிரி மாமியார் சொல்றதையும் மருமக கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான கனெக்ஷன், அதாவது உங்களுக்கான அந்த
பாண்ட் இருந்தது 2 பேருக்குள்ள அப்படின்னாலே நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க கிரியேட் பண்ணி அழகா கொண்டு போக முடியும். அடுத்ததான முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இதுல நடுவுல அடி வாங்க போற பர்சன் அப்படின்னா அந்த கணவன் தான். தாய்க்கு மகனா இருக்கிறதும் அந்த பர்சன் தான், மனைவிக்கு கணவனா இருக்கிறதும் அவர் தான் இந்த இடத்துல நியூட்ரலா நிக்கணும். மனைவிக்காக அம்மாவையோ இல்ல அம்மாக்காக மனைவியையோ அவர் எந்த நேரத்திலையும் எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது. ஆனா மனைவிக்காக பேச வேண்டிய நேரத்திலையும் அவர் பேசிதான் ஆகணும். அப்போ அம்மா தவறு செஞ்சாலும் தவறுதான், மனைவி தவறு செஞ்சாலும் தவறுதான். இந்த மாதிரியான நியூட்ரலான விஷயங்கள், நல்லது சொன்னாலும் அம்மா நல்லது சொன்னா நல்லா இருக்கே, அம்மா நல்லது தானே சொல்றாங்க, மனைவி சொன்னாலும் என்னம்மா அவ சொல்றதும் கரெக்டா தானம்மா இருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ணலாமே. இந்த மாதிரி நியூட்ரலா நீங்க அந்த இடத்துல நின்று பேசும்போது 2 பேருக்குமே ஒரு தெளிவா நீங்க கொடுக்க முடியும். உங்க சைடு எந்த அட்டாக்கும் வராம நீங்க தப்பிச்சுக்க முடியும். அடுத்தது ஃபைனலா நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கல்யாணம் அப்படின்னு வந்தாலே எல்லா பொண்ணுக்குமே இருக்கிற பயம் அப்படின்னா மாமியாரை பத்தின விஷயமா தான் இருக்கும். அந்த பயத்தை நீங்க பக்கத்துல வச்சுட்டு மாமியார் கூட நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்க பழகுங்க. அவங்க கிட்ட நல்லா பேசுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி ஒரு சுமூகமான ஒரு உறவை உருவாக்கிக்க பழகுங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து சின்ன சின்ன வேலைகளை செய்யறது, சமையல் செஞ்சா அத்தை நீங்க தான் சமைக்கிறது நல்லா இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க சமைங்க அப்படின்னு சொல்றது, வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கிறது, நீங்க ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் உங்களால முடிஞ்ச உதவிகளை மாமியாருக்கு செய்யறது. அதே மாதிரி மாமியாரும் அவங்க ஒர்க்கிங் விமனா இருந்தாங்க மருமகள் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, இல்ல வீட்டு வேலைகளை அவங்களுக்கு கூட மட செய்யறது, அவங்களுக்கான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது. சில நேரத்துல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், ஏதாவது தேவைகள் இருக்கலாம், அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு கூட இருந்து அதெல்லாம் செய்யறது. நிறைய விஷயங்களை மனசு விட்டு பேசுறது. பெண்களுக்கு பேசுறதுக்கு விஷயங்களாங்க கம்மியா இருக்கும். எப்படி அவங்க அம்மா கிட்ட மருமகள் பேசுவாங்களோ அந்த மாதிரி மருமகள் மாமியார் கிட்டையும், மாமியார் அவங்களுக்கு பொண்ணு இருந்தா எப்படி அவங்க எல்லாமே பேசி சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த மாதிரி மருமகள் கிட்டையும் இருக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த மருமகள் மாமியார் சண்டை அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலிஸா எல்லா ஃபேமிலிஸுமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல அதை சொல்லலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.